மெகுலோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் அன்னைக்கு விடிஞ்சு பாக்குறப்ப உடம்பு சரியில்லாம போயிடுச்சு. எல்லாருக்கும் வாந்தி வர மாதிரி இருக்கு. மெகுல் இதெல்லாம் தெரிஞ்ச உடனே அவரோட ஃப்ரெண்டு வீட்டுக்கு போறாரு. அங்க போய் என்ன நடந்துச்சுன்னு கேக்குறாரு. என்ன ஆச்சுன்னு தெரியல. நைட் எல்லாரும் எனர்ஜெட்டிக்கா இருந்தோம். அப்புறம் எல்லாரும் நல்லா சாப்பிட்டோம். காலையில விடிஞ்ச உடனே எல்லாருக்கும் உடம்பு சரியில்லாம போயிடுச்சு. என் குழந்தை சோனுவோட ஹெல்த் மட்டும் தான் நல்லா இருக்கு. நேத்து அவனோட உடம்பு சரியில்லாம இருந்துச்சு. ஆனா இன்னைக்கு அவனோட உடம்பு நல்லா இருக்கு. அவன் எதுவுமே சாப்பிடல, பால் மட்டும் தான் குடிச்சான். அப்புறம் மெகுலுக்கு தானே புரிஞ்சு போச்சு எங்க தப்பு நடந்திருக்கும்னு. உங்களால சொல்ல முடியுமா மெகுலுக்கு என்ன தோணுதுன்னு? அப்படி உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சா உங்க ஆன்சரை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. கண்டிப்பா தப்பு அந்த சாப்பாட்டுல தான் நடந்திருக்கும். ஏன்னா அந்த பையன் நைட்டு எதுவுமே சாப்பிடல, மத்தவங்க எல்லாரும் சாப்பிட்டுருக்காங்க. அதனால தான் மத்தவங்களோட ஹெல்த் ஸ்பாயில் ஆயிருக்கு. மெகுல் உடனே கிச்சன் போய் செக் பண்றாரு. அங்குள்ள ஃப்ரிட்ஜை ஓபன் பண்றாரு. அதுல உங்களால சொல்ல முடியுமா உருளைக்கிழங்கு இருக்கா இல்லையான்னு? அப்படி உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சா உங்க ஆன்சரை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. ஃப்ரிட்ஜில் உருளைக்கிழங்கு இங்க கீழே தான் இருக்கு. மெகுல் அங்க உள்ள எல்லா திங்ஸையும் செக் பண்றாரு. ஆனா எல்லாமே நார்மலா இருக்க மாதிரி இருக்கு. அவரால் கண்டுபிடிக்க முடியல. அதனால பாலித்தீன் கவர்ஸ்ல எல்லா திங்ஸையும் பேக் பண்ணி டாக்டர் சஞ்சனாவோட லேபுக்கு கொடுக்கறாரு. அப்புறம் மெகுல் எல்லாரையும் கார்ல கூட்டிட்டு போய் ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்றாரு. அப்புறம் மெகுலுக்கு தெரிய வருது இதே மாதிரி இன்னொரு சம்பவம் இன்னொரு வீட்ல நடந்திருக்கு. எல்லாருக்கும் சாப்பிட்டு வாமிட் வர மாதிரி இருக்கு. எல்லாருக்கும் ஸ்டமக் பெயினா இருக்கு. இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. ரெண்டு கேஸும் ஒரே மாதிரி இருக்கு. மெகுல் உடனே லேட் பண்ணாம அந்த ஹாஸ்பிட்டல்ல இருந்து அந்த வீட்டுக்கு போறாரு. அப்போ அந்த வீட்ல இருந்த ஒரு நபர் கிட்ட எப்படி இதெல்லாம் நடந்துச்சு அப்படின்னு கேக்குறாரு. அப்போ அவரு இன்னைக்கு காலையில எழுந்ததுக்கு அப்புறம் தான் சார் எல்லாருக்கும் உடம்பு சரியில்லாம போச்சு. சோ மெகுல் உடனே ஃப்ரிட்ஜை திறந்து வெஜிடபிள்ஸ் எல்லாம் பாக்குறாரு. அப்போ அதெல்லாம் சஞ்சனா லேபுக்கு அனுப்ப பேக் பண்றாரு. அது மூலமா ஏதாவது ஹிண்ட்ஸ் கிடைக்குமான்னு மெகுல் ட்ரை பண்றாரு. அப்போ மெகுலுக்கு அங்க உள்ள பால் மேல கண் படுது. அந்த ஆள் கிட்ட நேத்து நைட்டு எல்லாரும் பால் குடிச்சிங்களான்னு கேக்குறாரு. அவரும் ஆமா சார்ன்னு சொல்றாரு. அப்போ மெகுல் இந்த பால் எங்க வாங்குறீங்கன்னு கேக்குறாரு. அவரும் சார் இங்க ஒரு பால்காரன் வருவான், அவன் தான் இந்த காலனி ஃபுல்லா சப்ளை பண்ணுவான். அப்புறம் மெகுலுக்கு தானே புரிஞ்சு போச்சு அந்த பால்ல எந்த தப்பும் இல்லன்னு. மெகுலுக்கு எப்படி தெரியுது அந்த பால்ல எந்த தப்பும் இல்லன்னு? அப்படி உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சா உங்க ஆன்சரை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. 'அந்த நபர் சொன்னாரு அந்த பால் காலனில எல்லாருக்கும் சப்ளை ஆகுதுன்னு. ஏன்னா அந்த பால்ல ஏதாவது தப்பு நடந்துச்சுன்னா இதே மாதிரியான சம்பவம் எல்லார் வீட்லயும் நடந்திருக்கும். அதுக்கப்புறம் இதே மாதிரி இன்னொரு வீட்லயும் நடக்குது. ஆனா அந்த வீட்ல யாரும் பால் குடிக்கல. அப்படின்னா பால்ல எந்த மிஸ்டேக்கும் இல்ல. அப்போ கண்டிப்பா அந்த வெஜிடபிள்ஸ்ல தான் ஏதோ இருக்கு. மெகுல் அந்த வெஜிடபிள்ஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டு டாக்டர் சஞ்சனா லேபுக்கு போறாரு. அப்போதான் மெகுலுக்கு ஸ்கூல்ல இருந்து இன்னொரு கால் வருது. அங்கேயும் இதே மாதிரி சம்பவம் நடந்திருக்கு. ஸ்கூல்ல இருக்கிற எல்லா ஸ்டூடெண்ட்ஸுக்கும் வயிறு வலி வந்திருக்கு. மெகுல் உடனே அந்த ஸ்கூலுக்கு போறாரு. அந்த ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும் கிட்டத்தட்ட 8ல இருந்து 10 வயசுக்குள்ள இருக்காங்க. லஞ்ச் அப்புறம் எல்லாருக்கும் வயிறு வலியும் வாமிட்டும் பண்ணிருக்காங்க. மெகுல் அங்க உள்ள சமைக்கிறவங்க கிட்ட கேக்குறாரு, உண்மையை சொல்லுங்க இங்க என்ன நடக்குதுன்னு, நீங்க சாப்பாட்டுல என்னத்தை கலந்தீங்கன்னு கேக்குறாரு. அதுக்கு அவங்க எனக்கு ஒண்ணுமே தெரியாது சார், ஹாஸ்டல்ல சமைச்ச சாப்பாடு மிச்சம் இருக்கு, அதை போய் பாருங்கன்னு சொல்றாங்க. மெகுல் கிச்சனுக்கு போறாரு. அங்க போன உடனே மெகுலுக்கு புரிஞ்சு போச்சு இந்த கேஸ்லயும் அந்த கேஸ்லயும் ஏதோ ஒரு விஷயம் காமனா இருக்கு. உங்களால சொல்ல முடியுமா என்ன காமனா இருக்குன்னு? எந்த வெஜிடபிள்னால இப்படி நடந்திருக்கும்னு உங்களால சொல்ல முடியுமா? அப்படி உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சா உங்க ஆன்சரை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. 3 இடத்துலயும் வெண்டைக்காய் காமனா இருக்கு. ஏன்னா அந்த 3 இடத்துலயும் காமனா வெண்டைக்காய் யூஸ் பண்ணிருப்பாங்க. அப்போ அந்த வெண்டைக்கால தான் ஏதோ இருக்கு. மெகுல் அந்த வெண்டைக்காயை செக் பண்றாரு. அதுக்கு முன்னாடி சஞ்சனாவோட கால் வருது. சஞ்சனா மெகுல் கிட்ட வெண்டைக்காயை தவிர எல்லா வெஜிடபிள்ஸும் நார்மலா இருக்கு, ஆனா அதுல பாய்சன் ஹெவியா இருக்கு, அந்த பாய்சன்னால தான் எல்லாருக்கும் உடம்பு சரியில்லாம போச்சுன்னு சொல்றாங்க. அப்போ மெகுல் என்னோட சந்தேகம் இப்ப கரெக்டா போச்சு, எல்லாரும் இந்த வெண்டைக்காயை சாப்பிட்டனால தான் எல்லாருக்கும் உடம்பு சரியில்லாம போயிடுச்சு, இதுக்கு பின்னாடி ஏதோ இருக்கு, அதை சீக்கிரமா நான் கண்டுபிடிக்கணும், இதெல்லாம் யாரு சப்ளை பண்றான்னு தெரியணும் அப்படின்னு சொல்றாரு. அப்போ அந்த லேடி கிட்ட இந்த வெண்டைக்காயை கொட்டிடுங்க, இதை யூஸ் பண்ணாதீங்க, சரி சொல்லுங்க இந்த வெண்டைக்காயை யார்கிட்ட எங்க இருந்து வாங்குனீங்கன்னு கேக்குறாங்க. அதுக்கு அவங்க இந்த ஸ்கூலுக்கு முன்னாடி ஒரு காய்கறி கடை இருக்கு, அங்கதான் நான் வாங்கினேன். மெகுல் அங்க பக்கத்துல போனதுக்கு அப்புறம் பாக்குறாரு அங்க ஒரு பெரிய காய்கறி கடை இருக்கு. அந்த கடையில வெண்டைக்காய் நிறைய இருக்கு. அங்க எல்லாரும் வெண்டைக்காய் தான் வாங்குறாங்க. மெகுல் இதை பார்த்த உடனே அதுல ஏதோ தப்பு இருக்கிற மாதிரி தோணுது. அப்போ அவன் சத்தமா சொல்றான், 6 கிலோ வெண்டைக்காய் வெறும் 10 ரூபாய் மட்டும்தான். இப்போ நீங்க சொல்லுங்க 9 கிலோ வெண்டைக்காய் வாங்க எவ்வளவு காசு வேணும்? அப்படி உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சா உங்க ஆன்சரை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க.
10 ரூபாய்க்கு 6 கிலோனா அதுல பாதி 5 ரூபாய், அப்போ 3 கிலோ நமக்கு கிடைக்கும். அப்போ ரெண்டையும் ஆட் பண்ணா 9 கிலோக்கு வெறும் 15 ரூபாய் தான் தேவைப்படும். மெகுலுக்கு ரொம்ப சந்தேகமா இருக்கு. இவன் 5 ரூபாய்க்கு 3 கிலோ தர்றான், ஆனா பக்கத்து கடையில 20 ரூபாய்க்கு 1 கிலோ கொடுக்குறாங்க. மெகுல் அந்த கடைக்காரன் கிட்ட எப்படி இவ்வளவு கம்மியா கொடுக்குறீங்க அப்படின்னு கேக்குறாரு. அதுக்கு அவன் சொல்றான், மண்டியில புதுசா ஒரு கடை ஓபன் பண்ணிருக்காங்க, அங்க வெஜிடபிள்ஸ் எல்லாமே ரொம்ப சீப்பா கிடைக்கும், அதே போல அங்க வெஜிடபிள்ஸ் வாங்க ரொம்ப கூட்டமா இருக்கும். மெகுல் உடனே அந்த மண்டிக்கு போறாரு. அங்க நிறைய காய்கறி கடை இருக்கு. மெகுல் எப்படி அதுல அந்த புது கடையை கண்டுபிடிப்பாரு? அப்படி உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சா உங்க ஆன்சரை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. சரி, வாங்க ஆன்சரை பார்க்கலாம். அங்க உள்ள எல்லா கடையிலயும் கூட்டமே இல்ல, ஆனா பக்கத்துல இருக்கிற அந்த கடையில மட்டும் கூட்டம் ரொம்ப அதிகமா இருக்கு. அது மட்டும் இல்லாம அந்த கடைக்கு மேல இருக்க நேம் போர்டும் புதுசா இருக்கு, மத்த கடையில நேம் போர்டு பழசா இருக்கு. மெகுலுக்கு உடனே புரிஞ்சு போச்சு அதான் அந்த புது கடைன்னு. மெகுல் அந்த கடையில இருக்கிற எல்லா வெஜிடபிள்ஸையும் சஞ்சனாவுக்கு பேக் பண்ணி அனுப்புறாரு. சஞ்சனா சொல்றாங்க எல்லா வெஜிடபிள்ஸும் நார்மலா தான் இருக்குன்னு. திஸ் இஸ் வெரி வெரி இன்ட்ரெஸ்டிங். மெகுல் உடனே வண்டியை எடுத்துட்டு அவரோட ஃப்ரெண்டு வீட்டுக்கு போறாரு. அப்போ அவங்க கிட்ட நீங்க வெஜிடபிள்ஸ் எல்லாம் எங்க வாங்குனீங்கன்னு கேக்குறாரு. அவங்க எல்லாம் அந்த கடையில தான் வாங்குனேன்னு சொல்றாங்க. மெகுல் அவரோட ஃப்ரெண்ட கூட்டிட்டு அந்த வெஜிடபிள்ஸ் கடைக்கு போறாரு. அங்க இன்வெஸ்டிகேட் பண்றாரு. அப்ப அவருக்கு ஏதோ ஒரு விஷயம் தப்பா தெரியுது. உங்களால சொல்ல முடியுமா மெகுலுக்கு இங்க எது தப்பா தெரியுதுன்னு? அப்படி உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சா உங்க ஆன்சரை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. அந்த வெஜிடபிள்ஸ்க்கு பின்னாடி ஏதோ ஒரு ரூம் இருக்கிற மாதிரி இருக்கு. அதுல டோர் இருக்க மாதிரி இருக்கு. அந்த டோரோட கைப்பிடி நமக்கு நல்லாவே தெரியுது. மெகுல் அந்த டோரை ஓபன் பண்ணி உள்ள போறாரு. அங்க பார்த்தா நிறைய வெஜிடபிள்ஸ் கெமிக்கல் யூஸ் பண்ண மாதிரி இருக்குது. அப்போ மெகுல் இந்த வெஜிடபிள்ஸ்லாம் எங்க இருந்து வருதுன்னு கேக்குறாரு. அதுக்கு அவன் சொல்றான், இந்த வெஜிடபிள்ஸ்லாம் எங்களோட வில்லேஜ்ல இருந்து தான் வருது. அங்க தண்ணி பற்றாக்குறை ரொம்ப அதிகமா இருக்கு. அதனால சிட்டில உள்ள ரீசைக்கிள்டு வாட்டரை யூஸ் பண்ணி தான் நாங்க வெஜிடபிள்ஸ்லாம் வளர்க்குறோம். தண்ணி கம்மியா இருக்கனால கெமிக்கல்ஸ் யூஸ் பண்ணா வெஜிடபிள்ஸ் சீக்கிரமா வளரும்னு சொல்லிட்டு நாங்க அந்த வெஜிடபிள்ஸ்லாம் இங்க எடுத்தாந்து வச்சிருக்கோம் அப்படின்னு அவன் சொல்றான். அதுக்கு மெகுல் உடனே இதனால எவ்வளவு பெரிய ப்ராப்ளம் உருவாயிருக்குன்னு உனக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த கடைக்கு மெகுல் சீல் வச்சிடுறாரு. அப்புறம் அவனை ஜெயில் தண்டனையும் வாங்கி கொடுத்துறாரு. கேஸ் சால்வ். டிடெக்டிவ் மெகுல் ராக்ஸ்.